ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பால்டாயில் குடிச்சதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கு இப்படின்னு ரொம்ப தரக்குறைவா பஞ்சு டைலாக் பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனீங்களா இல்ல வன்மத்தோட போனீங்களா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தேர்தல் அப்படின்னு வந்துட்டா பல விஷயங்கள் பேசதான் செய்வாங்க. ஏன் அவங்க தரப்புல பேசலையா, அதனால எங்க தரப்புல இருந்து பேசணும் அப்படின்னு பதிலடி கொடுத்து ஆப் பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே நடந்த சம்பவம் என்ன, ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குகிறார் அப்படின்றத டமால் டிமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னுட்டாலே ஆளும் கட்சியினர் என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் என்னென்ன திட்டங்கள்லாம் செய்யல, மக்களுக்கு என்னென்னதெல்லாம் பண்ணல, ஏன் மக்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, ஏன் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தல இப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. இதே ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியினரை பார்த்து அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க, விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியை தாக்கி என்ன பண்ணுவாங்க, விமர்சனங்களை முன்வைப்பாங்க. ஆனா தனிப்பட்ட விதத்துல ஒரு தலைவர்களையோ இல்ல ஒரு வேட்பாளர்களையோ எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தனிப்பட்ட முறையில தாக்கி பேசியிருக்காங்கன்னா பேசுனதே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா இங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும், ஏன் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் கலைஞரை தனிப்பட்ட விதத்துல தாக்கி பேசினதே கிடையாது. கலைஞரும் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் தனிப்பட்ட விதத்துல தாக்கி பேசினதே கிடையாது. இப்ப இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எந்த ஒரு தனிப்பட்ட விதத்திலையும் தாக்கி பேசினதே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல கலைஞர் அவர்களை தரைக்குறவா பேசின சக அமைச்சர்களை கூப்பிட்டு லெப்ட் ரைட்டுன்னு வாங்கினதாகவும் இங்க வரலாறு உண்டு. சோ அந்த அளவுக்கு தலைவர்கள் மத்தியில கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா பல வேற்றுமைகள் இருக்கும். அரசியலை அவங்க பல வேற்றுமைகளோடு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணிப்பாங்க. ஆனா அரசியலை கடந்து இரண்டு தலைவர்களுக்கும் எதிரும் புதிருமா இருக்கிற இரண்டு தலைவர்களுக்கும் மாண்பு இருக்கு, அவங்களுக்கு கூட உள்ள நட்பு உணர்வு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இத உணர்த்துகிற விதமா பல சம்பவங்கள் அரசியல் களத்துல வரலாற்றுல நடந்து இருக்கிறது உண்மை. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப எடுத்திருக்கிறார்ல ஒரு அரசியல் நாகரிகம், இது அநாகரிகமா இருக்குது அப்படின்னு தான் பலருடைய கண்டனங்களும் தெரிவித்திருக்கு. குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அது மாத்திரம் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வன்மையா கண்டித்து பேசுகிறார். இன்னும் சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடந்த பர்சனல் லைஃப்ல நடந்த விவகாரத்தை எடுத்து பொது மேடையில அதுவும் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்றாரு, இதெல்லாம் ஒரு யுக்தி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பேசினாலும் இது அரசியல் நாகரிகம் இல்ல. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விவகாரத்தில் நடந்த விஷயத்தை எடுத்துட்டு இதை நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நீங்க என்ன பண்றீங்க, இதை பொதுவெளியில யூஸ் பண்ணி அவரை டேமேஜ் பண்றீங்க அப்படின்னு தான் பலரும் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட வாய் கட்டுப்படுத்தணும், ஏன்னா அவருக்கு என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படின்றது தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பால்டாயின் குடித்ததெல்லாம் என்ன பேசுறாங்க, பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்னு. சோ அதாவது இப்படி பேசிட்டு விடுத்தா கூட பரவாயில்ல, அவர் அடுத்த வார்த்தை யூஸ் பண்றாரு, இதெல்லாம் அப்பவே போயிருக்க வேண்டியது, உயிரோட இருந்து நம்ம உயிரை வாங்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதி ஸ்டாலினை பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு காண்டு, ஏன் இந்த அளவுக்கு ஒரு வைத்தெரிச்சல், ஏன் இந்த அளவுக்கு ஒரு வன்மம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாவற்றையும் ஓப்பனா உரித்து காட்டுறாருங்க. அவருடைய பிரச்சாரத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் அடிமட்ட மக்கள் கூட தெரிஞ்சுக்கிறோம், பாமர மக்கள் கூட இந்த விஷயத்த என்ன பண்றா ஈஸியா உள்வாங்கிக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா 2021 ஒரே ஒரு செங்கலை மட்டும் எடுத்தாரு, ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜகவுடைய கோட்டையும் அதிமுக கோட்டையும் சரிஞ்சதை இங்க நம்ம பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் நீட் விவகாரத்தை எடுத்தாரு, அப்பவும் அவங்க கோட்டை டமால் டிமில் அப்படின்னு ஆயிடுச்சு. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற விவகாரம் அவங்களுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியில் அது ஈஸியா போய் சேருறதுனால டேமேஜ் ஆயிடுறாங்க. இப்போ அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள், அவர் எடுத்து வைக்கிற பிரச்சாரங்கள் எப்படியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிமட்ட மக்கள் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், அடிமட்ட மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கிற விதமா அதிமுகவும் பாஜகவும் செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார்ல.
சோ இது ஈஸியா மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெறுது. சோ இதனால உதயநிதியை டேமேஜ் பண்ணிட்டா நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம். இருந்தாலும் இப்ப நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரங்கள் கூட பாத்தீங்கன்னா பொதுவா இருக்கும், மேலோட்டங்கள்ல பொதுவா இருக்கும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அடிப்பாரு. சோ அவர் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே யாரு, எடப்பாடி பழனிசாமி யாருன்னு உரிச்சு வெளியரங்கமா என்ன பண்றாரு, கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு. இவர் தான் எடப்பாடி பழனிசாமி, இதுதான் ஏடிஎம்கே, இதுதான் பாஜக, இதுதான் அமித்ஷா, இதுதான் மோடி அப்படின்னு மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா ஈஸியா என்ன பண்ணிடுறாரு, பாஜகவை பற்றியும் பாஜக தலைவர்களை பற்றியும் அதிமுக பற்றியும் அதிமுக தலைவர்களை பற்றியும் உரித்து காட்டுறதுனால இவங்களுக்கு ஒரு வைத்தெரிச்சல், பொறாம, காண்டு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காண்டுனாலதான் இன்னைக்கு உதயநிதியை எப்படி விமர்சிக்கணும், திமுகவை எதை சொல்லி விமர்சிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சிகளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா செயல் திட்டங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா திமுக இவங்களை நினைச்சு பார்க்காத அளவுக்கு செயல் திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க இந்த செயல் திட்டங்களை செய்யல அப்படின்னு மக்கள் மத்தியில முன்னாட்டா மக்களே திருப்பி அடிக்கிறாங்க. ஏப்பா நீ மாத்து, பழைய ரெக்கார்டே போட்டு இருக்காத, இங்க திராவிட மாடல் அரசு எந்த அளவுக்கு சூப்பரா செஞ்சிருக்கு எங்களுக்கு, நீ செய்யலன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறதுனால இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்த கையில எடுக்கணும் அப்படின்றதுல நீங்க செயல் திட்டங்களா இருக்கட்டும், நலத்திட்டங்களா இருக்கட்டும், மக்கள் அவதிப்படாத அளவுக்கு இங்க திமுக அரசு அவ்வளவு கட்டமைப்புல கொண்டு வந்து நிப்பாச்சு. நீங்க கல்வியில எடுத்துக்கினாலும் சரி, பொருளாதாரத்தை எடுத்துக்கினாலும் சரி, வேலை வாய்ப்பு எடுத்துக்கினாலும் சரி, மத்த எந்த நிதி விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு குறை சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கவே இல்லை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். சோ அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனலா ஃபேமிலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு மற்றவர்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வர் வேட்பாளர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அவருக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, கேபினெட் மினிஸ்டர் அந்தஸ்து உள்ள ஒரு பதவியில் அவர் இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அவருக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, அவருக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. சோ இதெல்லாமே எனக்கு வேண்டாம், நான் பண்பற்றவனா இருக்கிறேன், நான் மாண்பற்றவனா இருக்கிறேன், நான் தலைமைக்கு ஏற்றவனாகவே இல்லப்பா, நான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பதவிக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுகள் இங்க வெளிப்படுது. இது எல்லாமே எதை வெளிக்காட்டுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி செம்ம காண்டாயிட்டாருங்க. ஏன்னா ஒரே ஒரு போட்டோ 2024 ஒரே ஒரு செங்கல் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணாரு, எல்லாரையும் டேமேஜ் பண்ணாரு. இப்போ ஒரே ஒரு போட்டோ, அதாவது சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து போயிட்டு விழுறாரு, இந்த ஒரு போட்டோ போதும். ஏன்னா இந்த ஒரு போட்டோ எடப்பாடி பழனிசாமியை தூங்கவே விடலையா. காலையில எழுந்தாலும் இந்த போட்டோ தான் ஞாபகம் வருது, படுத்தாலும் இந்த போட்டோ தான் ஞாபகம் வருது, பல்லு வளர்க்கும் போது இந்த போட்டோ தான் ஞாபகம் வருது, பாத்ரூமுக்கு போனாலும் இந்த போட்டோ தான் ஞாபகம் வருது, காலையில டிஃபன் எடுத்து வாயில வைக்கும் போதும் இந்த போட்டோ ஞாபகம் வருது. இப்படியா உதயநிதி அவர்கள் தூக்கி காமித்த இந்த போட்டோ தான் எடப்பாடி பழனிசாமிய உழுகுறைய வைத்திருக்கு. சோ அதனாலதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி பர்சனல் ரிவெஞ்சா எடுத்து என்ன பண்றாரு, இங்க அட்டாக் பண்றாரு. அவர் எதுக்காக பாயில்டான் குடித்தாரு, சரி ஓகே, அவருடைய பர்சனல் லைஃப் ஓகே, அவர் பாயில்டான் குடித்தாரு. இப்ப என்ன பண்ணணும் எடப்பாடி ஒரு சக மனிதனா என்னங்க பண்ணுவாங்க, ஒரு நார்மல் மனித குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவதுக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்ல எதனா சூசைட் அட்டென்ட் பண்ணிக்கிறாங்களா, பிரேயர் பண்ணுவாங்க, எப்படியாவது அந்த உயிர் காப்பாற்றப்படணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வண்டியில போயிட்டு இருப்போம், ஒரு ஆம்புலன்ஸ் போவோம், குழந்தை கூட என்ன பண்ணும்னா பிரேயர் பண்ணும். ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க எப்படியாவது காப்பாற்றணும், அவங்க எப்படியாவது உயிர் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, வேண்டிப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்னா இவரை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உதயநிதியை சொல்றாரு, இதெல்லாம் அப்பவே முடிஞ்சு மேலோகத்துல போக வேண்டியது, உயிரோடு இருந்து நம்ம உயிரை எடுத்து நிக்குது அப்படின்னு சொல்ற. உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி உயிர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாருல, அது உதயநிதி தான். ஏன்னா உதயநிதி எல்லாத்தையும் ஏ டு Z என்ன பண்றாரு, வெட்ட வெளிச்சமா கட்டிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஒரு துரோகி, எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஒரு பொய்க்காரர், எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஒரு மாத்தி மாத்தி பேசுவாங்க, கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றாத மனிதன் அப்படின்ற ஒரு விவகாரத்தை எல்லாத்தையும் உரிச்சு காட்டுறதுனால எடப்பாடி பழனிசாமி காண்டுனாலதான் இந்த மாதிரி ஒரு பர்சனல் அட்டாக் பண்றாரு. இது எடப்பாடி பழனிசாமியோட வகிக்கிற பொறுப்புக்கு தகுதி இல்லை அப்படின்றதுதான் இங்க நம்ம என்ன பண்றோம், பதிவு பண்றோம். ஏன்னா அவர் ஒரு அரசியல் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, சட்டமன்றத்துல அவருக்கு கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்து அவருக்கு இருக்குது, ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். அதுவும் இல்லாம அதிமுக வரலாற்றை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இதே ஜெயலலிதா திமுகவை கடுமையா எதிர்த்தாங்க. எம்ஜிஆர் எதிர்க்காததை விட ஜெயலலிதா அவர்கள் பகிரங்கமா எந்த அளவுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. ஆனா அவங்க எந்த விதத்திலையும்
கலைஞருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தோ கனிமொழியை குறித்தோ யாரையும் பர்சனல் அட்டாக் செய்யாதவங்க. இதே ஜெயலலிதா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எவ்வளவு எதிர்த்து பேசுறாங்க. திமுகவால ஜெயலலிதாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு என்ன பண்றாங்க, அரசியல்ல பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிமுக திமுக அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிடுச்சு. ஆனா யாரையுமே பர்சனலா வந்து என்ன பண்ணல, அட்டாக் பண்ணவே இல்லை. இவ்வளவையாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை போயிட்டு நிவாரண நிதி கொடுக்கிறாரு. அப்ப கூட ஜெயலலிதா அவர்கள் இன்முகத்தோட தான் என்ன பண்றாங்க, வரும் எதுவாக எதிரியும் புதிரியுமா இருக்கிறாங்க. இவங்க அதிமுக இவங்க திமுக அப்படி எதிரி புதிரமா இருக்கு. ஆனா ஒருத்தர் சந்திக்கும் போது அந்த மாண்பு இருக்குல்ல, அந்த பண்பு இருக்குல்ல, அரசியல்ல இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொள்கை ரீதியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியா தான் நம்ம என்ன பண்றோம், எதிர்க்கிறோம். ஆனா உனக்கு எனக்கு தனிப்பட்ட பகை கிடையாது. நீயே நானே பாத்துக்கணும், ஒருத்தர் கை குலுக்கி சிரிக்கணும், இப்படின்ற ஒரு அரசியல் மாண்பு ஒரு பண்பு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உண்டு. இப்போ இவ்வளவே பாஜகவை திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு விமர்சிக்கிறாரு. சனாதனத்தை எதிர்க்கணும், பாசிசத்தை எதிர்க்கணும் சொல்லிட்டு எவ்வளவு கருத்தியல் ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ எதிர்க்கிறாரு. இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர் டைரக்டா போன வாரத்துல சந்திக்கிறாரு ஒரு டிவி நிகழ்ச்சியில. ரெண்டு பேரும் பரஸ்பரம் என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இது நட்பு ரீதி, அவ்வளவுதான். அரசியல் வந்துட்டா கொள்கை கருத்தியல் இதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், முரண்படணும். ஆனா பர்சனலா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் முதற்கொண்டு, கலைஞர் முதற்கொண்டு, ஜெயலலிதா முதற்கொண்டு, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் அந்த மாண்பை கடைபிடித்தாங்க. இவ்வளவு ஏங்க அறிஞர் அண்ணா ஆட்சியை பிடிச்சிட்டாரு, யார் கிட்ட நம்ம போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாரு, காமராஜர் கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாரு. ஆனா அந்த மாண்பு இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் எதிர்த்து தான் அண்ணா அவர்கள் தேர்தலில் போட்டிட்டார். ஜெயிச்ச உடனே பெருந்தலைவர் காமராஜரை போயிட்டு என்ன பண்ணாரு, சந்தித்து ஆசீர் பெற்று வந்தார். இதுதான் அரசியல் மாண்பு. ஆனா திராவிட கட்சிகள்ல இருக்கிற இந்த மாண்பை குலைக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்துக்கிறார்னா இவர் எந்த லிஸ்ட்ல போய் கொண்டு போய் வைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சென்ட்ரல் எடுத்துக்கிட்டா கூட இதே ராகுல் காந்தி மோடி அவர்களை நாடாளுமன்றத்துல எவ்வளவு கடுமையான சொற்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணாரு, விமர்சிச்சாரு. ஆனா அதே நாடாளுமன்றத்துல போய் மோடியை கட்டி பிடிச்சு என்ன பண்ணாரு, அரவணைத்து சமாதானம் சிரிச்சு பேசிட்டு வந்தார். சோ இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னா, உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தோல் உரித்து காட்டுகிறார். சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எடப்பாடி பழனிசாமியால் புரிந்துக்கிற அளவுக்கு இவருடைய பிரச்சாரங்கள் இருக்குது, இவருடைய பேச்சுகள் இருக்குதுன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக செய்த சாதனைகளை அவங்களால ஏத்துக்க முடியல, ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. மக்கள் மத்தியில இந்த ஆட்சி இதெல்லாம் செய்ய மறந்துருச்சு, இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. சோ அதனால பர்சனல் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. நான் காலில் விழுந்தத உதயநிதி இப்படி போட்டோ போட்டு பேனர் போட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா காட்டுறாரு இந்த டைம்ல, அதனால நான் இப்படி அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகள்லாம் பேசுறாரு. இது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்குது. இவருடைய பேச்சே இப்படி இருக்குது. ஆட்சி புரிஞ்சுட்டா இவருடைய ஆட்சி பாஜகவின் சொல் பேச்சு கேட்டு எப்படியெல்லாம் தாறுமாறா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசிக்க வைக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.